ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிராமத்து ஸ்டைலில் ஒரு ஆட்டுக்கறி தொக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கறி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ குக்கர் வந்து சூடாகிடுச்சு. இதில் நம்ம இந்த ஆட்டுக்கறியை வந்து சேர்த்துடலாம். இதுலேயும் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு தண்ணி. இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இது வந்து ஒரு 6 விசிலுக்கு வந்து நம்ம வேக வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ 6 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கட்டும். இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே நம்ம வந்து வதக்குறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கடாய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இருக்குது. அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இதில் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிருச்சு. கறியெலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கறியை வந்து நம்ம இந்த கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ இதில் நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணியை வந்து நமக்கு தொக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நமக்கு தொக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த தண்ணி சேர்த்துக்கணும்.
இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். நமக்கு வந்து கறி வேக வச்ச தண்ணி இன்னும் நிறைய இருக்குது எக்ஸ்ட்ராவாக அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலான்னா ரசம் வைக்கும்போது அதோடு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இதை நல்லா வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தொக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தொக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சு. எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலையை வந்து போட்டுடலாம். நான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவுறேன். அவ்வளோதான், நம்மளோட ஆட்டுக்கறி தொக்கு வந்து தயாராகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சாதத்துக்கு, அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.